வணக்கம் நண்பர்களே. இந்த நிலையாமை அதிகாரத்துல நாம 339வது குறளை இப்போ பார்க்க போறோம். முன்னூற்றி 39வது குறள் என்னன்னா, இதே நம்முடைய வாழ்க்கையை பற்றின ஒரு சிந்தனை தான். நிலையாமைங்கிற அதிகாரங்கிறதுனால இதுல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிறந்தது, இறந்தது. இதுல இப்ப ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டு வந்தது நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு பறவை நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பறவை கொஞ்சம் கூட பிச்சுக்கிட்டு வெளியே போற மாதிரி நம்மளும் அந்த உடம்ப போட்டுட்டு நம்ம உயிர் பிரிஞ்சு போகுது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இந்த குரல்ல என்ன பேசுறாருன்னா, இப்பவும் திருப்பி நம்மளுடைய அதாவது பிறப்பு, இறப்பு. இப்ப இதுவரைக்கும் அந்த இதுவரைக்கும் பிறப்பு, இறப்புன்னு சொல்லி அவரு 8 குறள் பேசியிருக்காரு. 8 குறள்ல பிறப்பு, இறப்பு அப்படின்னு சொல்லி இப்பதான் பேசுறாரு. அதாவது நிலையாமைங்கிறது செல்வத்தினுடைய நிலையாமை அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையினுடைய உலகினுடைய தன்மையும் சேர்த்து, வாழ்க்கையினுடைய தன்மையும் சேர்த்து, இந்த உலகத்துக்கு உள்ள செல்வத்தினுடைய நிலையும் சேர்த்து, இந்த செல்வத்தினுடைய நிலையும் சேர்த்து இப்படி எல்லாத்தையும் பேசினாரு. அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில புரோஜனம் இல்லாம சில காரியங்களை நாம செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் பற்றி அவரு பேசினார். ஆனா இறப்பு, பிறப்புங்கிறத பத்தி சொல்லவே. இப்போ இறப்பு, பிறப்பு பற்றி பேச வர என்ன சொல்றாருன்னா, உறங்குவது போலும் சாக்காடு. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பும் இறப்பும் இந்த உலகத்துல நடந்துட்டே இருக்கு. அப்போ பிறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன? எங்கேயும் அதாவது ஒரு மனிதனுக்கு ஆஃப்டர் டெத் நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற இந்த சந்தேகங்கள் இத மனிதனை ரொம்ப காலமாவே அவனை துன்புறுத்திட்டு தான். இறக்கம் ஏன் இறந்தா அதுக்கப்புறம் எங்க போறோம்? ஏன்னா எல்லாமே மனிதனுடைய மனதனுடைய ஒரு ஆழமான விருப்பமே என்னன்னா, பெர்மனன்சி இன் லைஃப். நமக்கு பெர்மனண்டா வாழணும். ஏதோ வந்தோம் போனோம் டக்குன்னு செத்து போயிட்டு இது என்னைய பிறந்தோம், வச்சோம், வளர்ந்தோம், நல்லா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, பாலிட்டிஷியன் ஆனும், பிரதம மந்திரியானா சும்மா அது ஒரு 10, 50 வருஷமா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே போக வேண்டாமா? இது என்ன இது?
சும்மா வந்துகிட்டு இந்த டப்பு டப்புன்னு வந்து வாழ்க்கை போய்கிட்டு இது என்ன பிறப்பு, இது என்ன வந்து இந்த மாதிரி இறப்பு இப்படின்லாம் வந்து நமக்கு அமையுது. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மர்மமா இருக்கு. இது வந்து மர்மமா இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு. என்னடா இது? வந்தோம் கொஞ்ச நாள்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிருக்கோம்னு சொல்றாங்க. இது என்னது இது அர்த்தம்? அவன் வந்து வாழ மாட்டாமா. அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு வெறும் ஒவ்வொரு விதமா வந்து நம்ம வந்து அங்க இறைவனடிக்கு போறோம். அந்த இறைவனடியில அங்க மேல வந்து அவரோட அந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கு வந்து இடம் இருக்கு. அங்க போய் நம்ம வந்து எப்பவும் ஆனந்தமா இருக்கோம். யாரும் வந்து நம்ம கிட்ட சொல்லல. எத்தனையோ பேர் அதை சொல்லக்கூடியவங்க அவ்வளவு பேரும் இறந்து போனாலும் யாராவது ஒருத்தர் வந்து இல்லப்பா நான் போனேங்க எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. இது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம கிட்ட வந்து சொல்லல. ஆனா இது நம்மளுடைய ஆசை. ஆனால் இந்த இப்படி வந்து ஒரு ஆசைய வந்து நாம வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் தமிழ் மக்கள். நம்ம வந்து பிறப்புன்னா பிறப்பு, இறப்புன்னா இறப்பு. பிறக்கம்னா பிறக்கம், வாழ்றோம், நல்ல வளமா வாழ்றோம், புகழுடன் வாழ்றோம், எல்லாம் சரி. இறந்து போறோம். இறந்தா அதுக்கு உரிய முறைப்படி அந்த இதுல அவங்கள வந்து அடக்கமோ அல்லது வந்து எரிக்கமோ அதை நாம செய்திடும். இதுல வந்து வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அப்பன்னா இதுல நம்மளுடைய ரீதியில வந்து நாம இதை வந்து எப்படி அணுகிறோம்னா, அதாவது உறங்குவது போலும் சாக்காடு. நம்ம சாக்காடை பற்றி நாம நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நாம வந்து உறங்குறோம், சுயநினைவு தெரியாம உறங்குறோம். ராத்திரி 10 மணிக்கு வந்து 10 10:30 நம்ம படுக்கிறோம். ஆனா அந்த 10ல இருந்து நம்ம இடையில வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு முடிச்சு ஒரு ஒண்ணுக்கு போறதுக்காக நம்ம எழுப்புறோம்னு வைங்களேன். இல்லை சில நேரம் வந்து 8 மணி நேரமே நம்ம தூங்குறோம்னு வைங்களேன். இந்த 8 மணி நேரத்துல இந்த உறங்குற நேரத்துல நமக்கு எதுவுமே தெரியுது. திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த சாக்காடுங்கிறது இந்த உறங்குற எப்படி வந்து நீ வந்து உறங்கும் பொழுது உனக்கு எந்த உணர்வும் தெரியாம எதுவுமே தெரியாம நீ உறங்குனியோ அதுதான் வந்து சாக்காடு. பிறகு நீ வந்து இப்படி இந்த உறங்கி அந்த நல்லா உறங்கிட்டு காலையில எழும்புவது இல்லை. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அப்போ வந்து அது வந்து சாக்காடாயிடும். பிறப்புங்கிறது இதுதான் பிறப்பு. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு இது வந்து அதுக்கும் சொன்னதாக இருக்கலாம். அப்புறம் ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு நாளுமே அவன் தூங்கி முழிப்பதுமே அதுவுமே வந்து ஒரு இறந்து பிறப்பது போல்தான். அப்படியே அதை அவர் சொல்றார். நம்ம வந்து தூங்கி நாம வந்து விழிக்கிறது ஒவ்வொரு நாளுமே நாம வந்து இறந்து பிறப்பது போல்தான். ஒரு பக்கத்துல வந்து உறக்கம் என்பதே வந்து அது வந்து இறப்புக்கு சமமாகத்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து விழிப்புங்கிறது பிறப்புக்கு சமமாகத்தான் இருக்கு. அதே இது ஒவ்வொரு நாளும் நாம வந்து உறங்கி விழித்து இறந்து பிறந்து இப்படித்தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து இருக்குங்கிறதையும் நமக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்குங்கிறதையும் அவர் சொல்ற. இதுதானே உண்மை.
இதுல வந்து வேற எதுவுமே வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அங்க வந்து நீங்க வந்து அங்க வந்து பரலோகம் அது இது பெரிய தத்துவார்த்த ரீதியில வந்து அந்த ஒண்ணு பசுபதி பாசம் சொல்லி சொல்லி அவங்க வச்சிருக்காங்களே, நம்ம வந்து இந்த சைவ சித்தாந்தங்கள்லாம் அந்த நரகங்களை பற்றிய அந்த தத்துவார்த்தங்கள் அது எவ்வளவு இருக்கு என்ன ஏது அப்படின்னா அதெல்லாம் நிறைய அவங்க வந்து சொல்றாங்க. இதையெல்லாம் யார் போய் பார்த்துட்டு வந்தது? இது எல்லாம் இந்த தத்துவார்த்த கோட்டைகள். இத வந்து நீங்க வந்து தத்துவார்த்தத்தை போட்டு வச்சு இதுல வந்து இவ்வளத்தையும் வளர்த்து இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளத்தையும் கற்பனை பண்ணி நீங்க செய்திருங்க. ஆனால் நம்முடைய தமிழ் மக்களுடைய வரலாற்றுல வந்து தத்துவத்துல நம்முடைய தத்துவார்த்தத்துல நம்முடைய வாழ்க்கை முறையில ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். வாழ்வது இறப்பு. அதாவது உறங்குறது மாதிரி வந்து நாம இறக்கும். அதோட முடிக்கிற மாதிரி பிறக்கும். வாழ்க்கையில தினமும் வந்து ஒரு மனிதன் வந்து செய்யற இந்த செயலே இறப்பு பிறப்பு தான். இதுக்கு மேல வந்து எதுவும் இல்லை. இதுதான் வந்து அந்த நிலையாமை அப்படிங்கிற இந்த இதுல தினமும் வந்து நாம வந்து கத்து விளைச்சி வாழ்றோம். ஒரு இது போகும் பொழுதும் அதோட அந்த இது முடியும். கம்ப்ளீட்டா அது முடிஞ்சிருது. அத அந்தந்த வாழ்க்கைக்கு அதுவே அந்த ஒரு நாள்ங்கிற அந்த இதைத்தான் அவர் கனெக்ட் பண்றாரு. அந்த நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈறு வாழ்னு சொன்னார்ல, அதுதான். அந்த ஒரு நாளுக்கு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அவர் காமிக்கிறார். ஒரு நாள்ல நம்ம வந்து பிறக்கோம் இறக்கோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்விலும் அந்த ஒரு நாள்லயே எல்லாம் முடிகிறது. ஆக அதுதான். அதுலதான் வந்துகிட்டு உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரே நாள். இதுல எங்கேயாவது அந்த வித்தியாசம் அங்க ஒண்ணு சொல்லி இங்க ஒண்ணு சொல்லிருக்கிற இல்ல. அங்கேயும் வந்துகிட்டு அந்த அந்த நாள் என ஒன்று போல் காட்டிங்கன்னு அதுல ஒரு நாளைத்தான் சொன்னாரு. இதுலயும் ஒரு நாள் தான் சொன்னாரு. ரெண்டுலையும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ஒரு வாழ்க்கைய அவர் வந்து தமிழர்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை முறை தான். இதுல வேற எதுவுமே வந்து கிடையாது. சரி நண்பர்களே. ஆமா. 9 குறள் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தால 10வது குறள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.